கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் வருமானங்கள் இருக்குது. அது இல்லாமல் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியலேங்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எதிர்பாராத நீங்கள் ஒரு தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் ஒரு புது வரவு வர வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த வாரம் அது நடப்பதற்கான வாய்ப்பு, குழந்தை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸு ப்ராஃபிட் உண்டு. இந்த வாரம் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய விவசாயம் ஓரளவுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் கோச்சாரத்தில் இருக்கிறது. இந்த வாரம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறது கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் எலிவேட்டர்ஸில் எஸ்கலேட்டரில் லிஃப்ட்டில் போகும்போதெல்லாம் கவனம் தேவை. உறவுகள் விஷயத்தில் இந்த வாரத்தில் ரொம்ப கவனம். உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அல்லது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்குது. பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் பிஸ்னஸில் வேண்டாம். நீங்கள் ஒரு வேளை பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இந்த வாரம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் இறை வழிபாடு அதிகப்படுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம் முருகப்பெருமான் இது ரெண்டையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள்.